4ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமாம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆமாம் மறிச்சிட்டாரு, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, பாடம் முடிஞ்சுறா, சோழி முடிஞ்சு. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து பிசாசு உங்களை இருக்கிற சுற்றி உள்ளவங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களா? முடிஞ்சிருச்சு, ஃபைல் க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்களா? அப்படி ஹாப்பியா? சனிக்கிழமை ஒரே ஹாப்பி, தூக்கி போட்டாச்சுடா உள்ள, முடிஞ்சிச்சுடா, இதோட முடிஞ்சிருச்சுடா, இதோட இவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு, இதோட இவனுடைய காரியம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களா? இயேசுவை எழுப்பின அந்த வல்லமையை விசுவாசிச்சா, அந்த வல்லமையை நம்பினா, அந்த வல்லமையின் மேலே நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தால் முடிஞ்சு போனதையும் கர்த்தர் தொடங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. எதிரிக்கு நடந்த பயம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, என்னையாச்சு இப்படி ஒரு நடந்து போச்சாமே அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் மட்டும் விசுவாசிச்சா உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சா உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படியே செய்வார். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். நம்ம விசுவாசிக்கணும். இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆமாம், ரோமர் அதே 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து என்னவா என்ன எழுதுறாரு? ஆமாம், ஏன்னா ஆபிரகாம் வந்து தொட்டு பார்த்தா தொலைன்னு இருக்கு உடம்பெல்லாம். ஆண்டவர் வந்து சொல்றாரு, உனக்கு குழந்தை கிடைக்கும். எனக்கு இங்கே ஒன்றுமே நடக்காது, என் உடம்பே சாகிறதுக்கு பக்கத்தில் இருக்கு. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த போது மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை, இது நடக்காது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அலைக்குலமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனான ஏன் ஆண்டவர் அவனுக்கு 65 வயசுல குழந்தை கொடுக்கல? ஏன் ஆண்டவர் அவனுக்கு 70 வயசுல குழந்தை கொடுக்கல? ஏன் 80 வயசுல கொடுக்கல? ஆபிரகாமுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டாக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஏன் விரும்பினார்னா, அவனுக்குள்ள பிறக்க போற சந்ததி உலகத்துக்கே ஆசீர்வாதமான சந்ததி, அவனுக்குள்ள இருந்து பிறக்க போகிறவர் உலகத்துக்கே மீட்பர். அதனால அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குமோ அதை போல ஒன்றை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். அதுக்கு ஒண்ணுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார், நீ விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதனால தான் வந்து வீட்டில் பேசினாரு. ஆபிரகாமே, அடுத்த தடவை வருவேன், குழந்தை கிடைச்சிடும். சாராளே, அடுத்த தடவை சிரிக்காத, கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும், நீ நம்பாட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நீ உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள பாயும் போது, ஆமா, இயேசுவனுடைய சரீரத்துக்குள்ள பாய்ந்து உயிரோட எழுப்பினது போல உங்களுக்குள்ளே பாய்ந்து அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் நமக்கு தேவை. என்ன பிரச்சனைனா, நமக்கு கொஞ்சம் பணம் இருக்கும்போது நம்பிக்கை வருது, ஆமா, கொஞ்சம் வாலிபம் இருக்கும்போது நம்பிக்கை வருது. ஆனா எல்லாமே இல்லாத போது ஒன்று தொடங்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். கைகளை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும். ஆமாம், விசுவாசிக்கிறவனை சுற்றி பார்க்கும்போது அத்தோட முடிஞ்சிட்டான் போலையே, அத்தோட அழிஞ்சிட்டான் போலையே, இனி இவன் ஃபைல் க்ளோஸ் தான் போலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் கர்த்தர் தொடங்க ஆரம்பிப்பார். ஏன்னா இல்லாதவைகள் அவனுக்கு தான் இல்லை, அதான் பேசுகிறார். அவனால் முடியாதே, அதான் பேசுகிறார். நம்ம விசுவாசத்தை எப்போ தொடங்குவார்னா, முடியாத இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவார். அப்புறம் உள்ளேருந்து என்ன தொடங்குவார்னா, விசுவாசத்தை தொடங்குவார். அதனால தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அங்கே என்ன குறித்து கர்த்தருடைய வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். நல்லா கவனிங்க. 99வது வயசுல ஆபிரகாம்னு கூப்பிடுறார். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதிகளுக்கு தகப்பன். அவன் சிரிச்சிட்டு, இது எப்படி, எனக்கு குழந்தையே இல்லை, ஆனால் என்னை பார்த்து என்னன்னு சொல்றீங்க? ஜாதிகளுக்கு தகப்பன். இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. விசுவாசித்தால் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் மாற்றுவார. ஆனால் இன்னைக்கு கேட்குறதெல்லாம் விசுவாசம். ஹோப்புக்கும் ஃபெய்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஃபெய்த்துங்கிறது நம்மக்கிட்ட இல்லாத நேரத்தில், உடைஞ்சு போன நேரத்தில், ஒன்றுமில்லாத நேரத்தில், இவனுக்கு முடிஞ்சிருச்சுன்னு உலகம் சொல்கிற நேரத்தில் கர்த்தர் புறப்பட்டு வருகிறதை நமக்குள்ள இருந்து கர்த்தர் செயலாற்றுவார். அதான் விசுவாசிக்கிறவனுக்கு, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே எண்ணப்படும். அல்லேலூயா.
சொல்லுங்கள் அல்லேலூயா. யாருக்கு? நீங்கள் இப்போ கேட்கும்போதே எனக்கு தெரியுது கூட்டத்தை முடிங்க நாங்கள் போகிறோன்னு. ஆனால் நான் ஏன் திரும்ப பேசுகிறேன் தெரியுமா? ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினதுனால தானே வந்துச்சு. சாராளோடு கர்த்தர் பேசின பிறகு தானே அற்புதம் வந்துச்சு. அதனால நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ இந்த பஸ்ஸை விட்டுட்டா என் வாழ்க்கையை முடிஞ்சிருமோ, ஐயோ இந்த பையனை விட்டுட்டா என் பிள்ளைக்கு வாழ்க்கையை முடிஞ்சிருமோனோ. விசுவாசிக்கிறவனுக்கு இல்லாதவைகளை ஏற்படுத்தி தருகிற ஒரு ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா 2000 வருஷம் கழிச்சு பிறக்க போற மரியாளுக்கு விசுவாசத்தை ஊட்டுறதுக்கு ஒரு அம்மா தான் இருக்காங்க. அவங்க பேர் சாராள். உங்கள் சந்ததியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு 90 வயசில் விசுவாசித்ததுனால அற்புதம் நடந்துச்சு. அப்போ எங்களுக்கு முடியாது, டாக்டர் எங்களை இப்படி சொல்லிட்டாரு, உலகம் எங்களை இப்படி சொல்லிருச்சு. விசுவாசிக்கிறவனுக்கு இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை இறங்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த ரோமர் 8:11 எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆவியானவருடைய ஒரு பெரிய கிரியைகள் என்ன தெரியுமா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் மறுபடியும் இயேசுவை போடாமல் கிறிஸ்துவன் போட்டிருக்கு. ஏன்? உயிர் தெழுந்த பிறகு ஒரு இயேசு இல்லை, ராஜாதி ராஜா. கைகளை தட்டுகளே, நல்லா தட்டுகளே, நல்லா தட்டுகளே. அல்லேலூயா. ஆமா, உயிர் தெழுதலின் வல்லமை உங்க சரீரத்தில், உங்க குடும்பத்தில், உங்க வீட்டிலையும் கிரியை செஞ்சுட்டா அதுக்கடுத்து நீ ராஜாதி ராஜாவை போல கர்த்தருடைய வல்லமையினால் ஆளுகை செய்யப்படுவ. அதனால தான் பேதுருட்ட சொன்னாரு, காத்திருக்கணும், போய் நீ மீனவன் மாதிரி நடந்துடக்கூடாது. நீ காத்திருந்து நீ நின்றினா ராஜாக்களுக்கு முன்னாடி, அதிகாரிகளுக்கு முன்னாடி ஆச்சரியப்படத்தக்க விதமாக உன்னை நடத்துவேன். இங்கே இருக்க நிறைய தம்பிமார் சொல்கிறான் படித்து பெரிய ஆளாயிருவேன்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆபிராம் என்பதுக்கு இடையில ஹாம் என்று ஒன்றை சொருகினார் அல்லவா? அந்த ஹா தான் பரிசுத்த ஆவியானவர். தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவரை உள்ள அனுப்பிட்டா ஈசாக்கும் அற்புதங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். இந்த காலை வேளையில் இதுதான் சத்தியம். என்ன தெரியுமா? கிறிஸ்துவை எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உங்களை சாவடித்து கொண்டிருக்கிற. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தவங்களை, நல்ல கவனிங்க, ஒருத்தவங்களை வியாதி சாவடிக்கும், ஒருத்தவங்களை அவிசுவாசம் சாவடிக்கும். ரெண்டு பேரை எழுப்புறது அந்த ஆவியானவர் தான். ஏன்னா அவிசுவாசம் இருக்கிற இடத்துல தேவனுடைய அற்புதம் வராது. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் வராது. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல செயல்பாடு வராது. ஆனா விசுவாசம் இல்லாம எப்படி தேவன் செயல்பட முடியும்? விசுவாசம் இல்லாம தேவன் எப்படி அற்புதத்தை கொண்டு வரையும்? விசுவாசம் இல்லாமல், விசுவாசிங்க இன்றைக்கி காலையில் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. கொஞ்சம் சுகம் இருக்கும்போது பேசுகிறது நம்பிக்கை. ஒன்றுமே இல்லாமல் சாக கிடக்கும்போது எழுப்பி விடுவார்னு சொல்கிறதுக்கு பேர் விசுவாசம். இதுதான் தேவை. ஆமாம், சுகம் இருக்கும்போது இயேசு நல்லவ, என் இயேசுவை போல்வே, அது எல்லாரும் பாடலாம். ஆனால் அந்த மரண படுக்கையில் பாடுறீங்களே, அதுக்கு ஒருத்தர் வேணும். அவர் பேர் தான் ஆவியானவர். அதுக்கு ஒருத்தர் வேணும். அதனால தான் இயேசுவை எழுப்பின அதே ஆவி. எங்கேயோ கூட்டத்தில் போனேன், குதித்தேன், துதிச்சேன். அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்துன்னு. சவுளுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி இல்லை உங்களுக்கு தேவை. இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்கு தேவை. என்ன சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? என்ன ஆவி தேவை? அதனால தான் இந்த இடத்துல ஒரு வைக்கிறார். சும்மா குதிச்சுட்டு போகிறதில்ல. இங்கே அந்நிய பாஷை பேசிட்டு அங்கே போய் கெட்ட வார்த்தை பேசி தெருச்சட்டை போடுற ஆவி இல்லை. இயேசுவை எழுப்பினவருடைய அதே ஆவி. ஆபிரகாம் இந்த அழகா எடுத்துக்கொண்டு வருவார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம். என்னவா? ஆமாம், நம்புறதுக்கு முடிஞ்சு நம்புறதுக்கு பேர் நம்பிக்கை. நம்புறதுக்கு ஏதும் இல்லாது இருந்தோம். தான் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்பிக்கையோடு என்னவண்ணா விசுவாசிச்சா. எல்லாரும் சொல்லுங்க, நம்புவதற்கு ஏதும் இல்லாது இருந்தோம். ஆமாம், எப்படி விசுவாசிச்சானா? நம்பிக்கையோட. ஆமாம், நான் இப்போ சொல்கிறேன் இயேசு உங்களை சுகமாக்குவாருன்னு. நல்லா ஜோம் பண்ணிட்டு போவேன். நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா என்ன சொல்வீங்க தெரியுமா? இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை, போய் அங்கிட்டுன்னு. ஆனால் ஆவியானவர் இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா? நிச்சயமாக என்னை நடக்க பண்ணுவார், நிச்சயமாக என்னை தூக்கி விடுவார், முடிஞ்சு போன என் வாழ்க்கையை அவர் நிரப்புவார். எதுக்காக பவுல அப்போஸ்தலன் திரும்ப திரும்ப இந்த ஆவியானவரை பற்றி தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கார்? எதுக்காக? இயேசுநாதர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாக ஆவியானவர் உங்களுக்கு வேணும் வேணும்னு சொன்னார். உயிர் தெழுந்த பின்னாடி வேணும் வேணும்னு சொன்னார். செத்து கிடக்கும் போது யார் வருவா? செத்து கிடக்கும் போது யார் வருவா? உடஞ்சு கிடக்கும் போது யார் வருவா? ஒண்ணும் இல்லாம கிடக்கும் போது யார் வருவா?
எழும்ப முடியாத நேரத்தில் யார் வருவா? இன்னைக்கு உங்களுக்கான செய்தி, உயிர்த்தெழுதலின் செய்தி. இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்கு வேணும். இயேசுவை எழுப்பின அதே வல்லமை எனக்கு வேணும். இயேசுவை எழுப்பின அப்போ தான் மரண தருவாய்க்குள்ளே நின்று கேட்க முடியும், ஆண்டவரே இந்த உடம்பை நீங்கள் படைச்சவங்க, 3 நாள் உங்கள் உயிர் போன பிறகு இதே உடம்புக்குள்ளே உயிரோடு எழும்புனீங்க. 4 நாள் ஆகி ஹார்ட்டு, கிட்னி, ஆமாம் எல்லாம் லங்ஸ், லிவர் எல்லாம் செத்து போனதான் லாசரு, எல்லாம் திரும்ப உயிரோடு வந்துச்சு. அந்த உயிர் தெழுதலின் வல்லமை வருமானா எல்லாத்தையும் கர்த்தரால் முடியும். அந்த உயிர் தெழுதலின் வல்லமை வருமானால் எல்லாத்தையும் கர்த்தரால் செய்ய முடியும். அந்த உயிர் தெழுதலின் வல்லமை தான் எனக்கு வேணும். ஆண்டவரே நல்ல நேரத்தில் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஆனால் உடஞ்சி போன நேரத்தில் விசுவாசம் வர மாட்டேங்குதுப்பா. உடஞ்சி போன நேரத்தில் என்ன வரும் தெரியுமா? திட்டத்தான் தோணும். அப்போ ஆண்டவர் கேட்பார், ஆமாம் உனக்குள்ளே நான் இவ்வளோ பெரிய கிரியைகளை செய்யாத நான் செஞ்சுருக்கேனே, நான் செய்யாமல் இருந்திருந்தால் உனக்கு பாவம் இருந்திருக்காது. உனக்கு வேலை கொடுத்தேன், வாழ்க்கை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். இதெல்லாம் செஞ்ச பிறகும் நீ என்னை பகைச்சா. அப்போ இங்கே நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளை பிசாசு நம்பிக்கையை காமிச்சு நம்மளை ஆண்டவரை பகை வைக்க வச்சுருவான். ஆனால் விசுவாசம் ஒரு நாளும் ஆண்டவரை பகைக்காது. விசுவாசம் பிரியமானவைகளை தான் செய்யும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். என்னை அழைச்சவர் இதை மாற்றுவார், என்னை அழைச்சவர் இதை என்னுடைய நிலைமையை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் அப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் தேவையை சந்திப்பார். ஆமாம், நீங்கள் வேணால் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் இப்படி ஒரு கட்டடம் இருக்குன்னு, ஆனால் தேவை கோடிக்கணக்கில் இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. தரிசனம் எவ்வளவோ இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடத்தணும்னா அவர் தான் வேணும், அவர் தான் வேணும், அவருடைய வல்லமை தான் வேணும், அவருடைய கிருபை தான் வேணும். நான் உங்கள் விசுவாசிகள் எல்லாம் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் நல்லா தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மாதம் சம்பளம்லாம் வருது, பிள்ளைங்க அம்மா அப்பான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் 50 வயசு 60 வயசு ஆனவொன்னே செத்து போன மாதிரி உட்காந்துருந்தீங்க. அதுக்கு தான் இன்றைக்கே சொல்கிறேன், ரோமர் 8:11 எல்லோரும் சொல்லுங்கள். ஆமாம், இனிமேல் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறது எதுவாக தான் இருக்கும். ஆமாம், எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்களை அனுப்புவேன். என்ன வார்த்தை? ஆமாம், 80 வயசில் வந்தீங்கன்னா சொல்லுவேன், ரோமரு, ஆமாம் அபிஷேகம் பெற்றுக்க, எனக்கு வேண்டாம். ஆமாம், ஆவியானவரை பெற்றுக்க, எனக்கு வேண்டாம். பாஸ்டர் நம்பவே முடியல, செத்துருவோம் போல தோணுது. ரோமர் 8:11 எல்லாம் சொல்லுங்கள். ரோமர், இதில் ஒரு பாட்டு எழுதுவோமா? ரோமர் 8:11 வச்சு. ரோமர் 8:11 அது ஏற்கனவே பால்த்தினகரன் ஐயா எழுதிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால ரோமர் 8:11 படி டாக்டர் சொன்னார் உங்களுக்கு நடக்காது, நீங்கள் சொல்லுங்கள், ரோமர் 8:11 படி எனக்கு நடக்கும். டாக்டர் சொன்னார் உன்னால் முடியாது, ரோமர் 8:11 படி எனக்கு நடக்கும். அந்த உயிர் தெளிந்த வல்லமையை எனக்குள்ளே இறக்குங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ளே வரட்டும். எல்லாரும் சொல்லுங்கள், அந்த வல்லமை எனக்குள்ளே வரட்டும். எல்லாரும் சொல்லுங்கள், அந்த வல்லமை எனக்குள்ளே வரட்டும்.